Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து 6th standard term 3 மூன்றாம் பருவம் இயல் 2 தமிழில் ஒரு செகண்ட் லெசன் எல்லாரும் இன்புற்று இருக்க அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இயல் 2 பராபர கன்னி அப்படிங்கிற செய்யுள் பகுதிக்கான புக் பேக் ஆன்சர் அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 மூன்றாம் பருவத்துக்கு உண்டான விடைக்குறிப்புகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது போல் ஒவ்வொரு புக் பேக் ஆன்சரும் நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். இது போல் விடைக்குறிப்புகள்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வேறு என்ன டாபிக் வேணும், வேறு என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மதிப்பீடில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் தம் உயிர், ஓகேங்களா? தம் கூட்டல் உயிருக்கு வந்து தம் உயிர். அடுத்தது இன்புற்று கூட்டல் இருக்கை, இச்சொல்லை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இன்புற்றிருக்கை, ஓகேங்களா? இன்புற்றிருக்கன்னு ஒரு புக்கில். ஸோ நீங்கள் இன்புற்றிருக்க அப்படிங்கிறத போட்டிருக்கவங்க. தேர்ட் ஒன் வந்து தான் என்று, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று, தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல், சோம்பல்னா சுறுசுறுப்பு, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து நயமறிக கொடுத்துருக்காங்க. மோனை சொற்கள். ஸோ ஃபஸ்ட்டு மோனை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்து ஒன்று போல் வருவது தான் மோனை சொற்கள். தம் உயிர் போல் அப்படிங்கிறது தம் தா என்ற எழுத்தும் தண்டொருள்ள தா என்ற எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது வந்து மோனை. அடுத்து செம்மையருக்கு செய்வேன், செய் இன்புற்று இருக்க ஈ ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அல்லாமல் அறியேன், இந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அடுத்து எதுகை சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து செகண்ட் லெட்டர் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, ஓகேங்களா? தம் உயிர் போல செம்மையருக்கு என்ற எழுத்து வருது. செய் எய், ஓகேங்களா? அன்பர் பணி இன்ப நிலை என்ற எழுத்து ஒன்றா இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து எல்லாரும் அல்லாமல் என்ற எழுத்து ஒன்றா இருக்குது. அடுத்து வந்து குருவினா கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். இன்ப நிலை எப்போது வந்து சேரும், அது கொஸ்டின். அதுக்கான விடை குறிப்பு வந்து பார்த்தோம்னா அன்பர்களுக்கு கொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். அடுத்து சிறுவினா கேட்டிருக்காங்க. பராபர கன்னியில் தாயுமானவர் கூறுவன யாவை, அதுக்கான விடை இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சில கூடுதல் வினாக்கள் அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து புக் பேக் ஆன்சர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த லெசன், ஓகேங்களா? ஸோ எல்லாரும் இன்புற பராபர கன்னி அப்படிங்கிற ஒரு லெசன். ஸோ இதற்கான பராபர கன்னிங்கிறது ஒரு லெசன், சரிங்களா? இந்த பாடத்துக்கு உண்டான புக் பேக் ஆன்சருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வருவீங்க, இந்த பேஜுக்கு வருவீங்க. 2.1ங்கிறது ஃபஸ்ட்டு பராபர கன்னி. ஸோ அதை நீங்கள் ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட்டு, எக்ஸாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.